The mean proportional between 36 and a number n is 3 times the mean proportional between 8 and 32. The number n is 36 மற்றும் n என்ற எண்களுக்கு இடையான சராசரி அனுபாத்தம் கிடையாது, விகிதாச்சாரம். இதை மட்டும் மாத்திக்கங்க. விகிதாச்சாரம் 8 மற்றும் 32 இவற்றுக்கு இடையான சராசரி விகிதாச்சாரத்தின் சராசரி விகிதாச்சாரத்தின் 3 மடங்காக இருந்தால் எண்ணின் மதிப்பு என்ன? உனக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்தாங்க, மீன் ப்ரொபோர்ஷன். இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க. 2ல என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இன்னொரு மீன் ப்ரொபோர்ஷன் 2ன்னு வச்சுக்கலாம். 1க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்தாங்க. ஆனா பி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏன்னு சொல்லிட்டாங்க, பின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த எண்ணோட வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்கறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது 3 டைம்ஸா வந்துன்னா செகண்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன். அப்ப முததுக்கான மீன் ப்ரொபோர்ஷன் இதோட வேல்யூ வரும் ரைட்டா, மீன் ப்ரொபோர்ஷன் வேல்யூ வரும். அது என்னன்னா 3 டைம்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா செகண்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் ரைட்டா. செகண்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் முதல்ல கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபார்முலா ரூட் இன்ட்டு ஏபி தான் ரைட். ஏ வந்து என்ன 8 இருக்கு, பி வந்து என்ன 32 இருக்கு. இது என்னன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். நான் சொன்ன வந்து இந்த ஃபார்முலா படி, ஷார்ட்கட் படி. இல்லையா ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இப்ப 8 இருக்கு, 8னா என்ன 4 2 8 அப்படின்னு வரும் ரைட்டா. அந்த 4க்கும் என்ன எழுதலாம், 2 4 அப்படின்னு எழுதலாம். இப்ப அந்த 32 இருக்கிறேன், இதுக்கு என்ன 16 32. இந்த 16க்கு என்ன 4 16 ரைட்டா. ஸோ 4 வந்து 16. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கலாம். அதாவது இந்த 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாம், இந்த 4க்கு ஒரு 4 வெளியே எடுக்கலாம், இங்க இருக்க 2 இங்க இருக்க 2 அதுக்கு ஒரு 2 வந்து வெளியே எடுக்கலாம் ரைட்டா. அப்ப என்ன வரும் 4 16. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்னா 16 அப்படின்னு வரும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படி இந்த ஃபார்முலா அவங்க சொன்னதுக்கு வந்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மீன் ப்ரொபோர்ஷன் எவ்வளவு 16 ரைட்டா. இப்ப 3 இன்ட்டு 16 போட்டா எவ்வளவு வரும் 16 3 48 அப்படின்னு வரும் ரைட். இப்ப என்னன்னா என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மீன் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஏக்கு வந்து அவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க 36 சொல்லிருக்காங்க, பி வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கோங்க ரூட் ஏல வந்து 36 அப்படின்னு போட்டுருக்கேன், பில வந்து என்னன்னு போட்டுருக்கேன். ஈக்குவல் என்ன 48. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்க இந்த ரூட் எடுக்கணும். அதனால வந்து என்ன ரூட் போறதுக்காக 36 இன்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் 48 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். 48 ஸ்கொயர் போட்டோம்னு வச்சுக்கலாம் 2 3 0 4 வரும். இப்ப நம்மளுக்கு என்ன தானே வேணும் 2 3 0 4 எப்படிவே வந்து 36 அப்படின்னு வருமா. இப்ப அடிங்க, அடிச்சுன்னா 6 6 36 வருமா. இதை நம்ம 6 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வரும், 8 வரும், 4 வரும். அடுத்து 6 அடிங்க, இது 6 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 36 வரும், மிச்ச எஸ் 4 வரும். அப்ப 64. அப்ப என்னோட வேல்யூ என்ன ஆப்ஷன் எதுல இருக்குன்னா டில இருக்கு.